வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம தமிழ் மொழி தகுதி தேர்வு மாதிரி வினாத்தாள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் இலக்கியம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு சொன்னால் வீடியோஸில் ஃபஸ்ட்டு கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான டீட்டெயில்ஸ் இருக்கும், ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு பரி கொடுத்துருக்காங்க. பரி அப்படின்னா இறங்கு, அடுத்து பரி அப்படின்னா அபகரி. பரி இறங்கு, பரி அபகரி. அடுத்து பொருள் வேறுபாடு அறிக. பெரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெரு அப்படின்றது பெரிய செயல், பெரு அப்படின்றது மதிப்பு பெரு, மதிப்பு பெறுதல் மற்றும் பெரிய செயல். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும், எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை என்றது. அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். நம்ம உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு தான், அந்த வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்பமில் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் ஒன்றே தான் இருக்குது. நம்ம மற்ற வார்த்தைகளை பார்க்காம கூட ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். பட் அடுத்தது சப்போஸ் 2 ஆப்ஷன்ஸ் இன்பமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்க்கணும். அடுத்தடுத்த வார்த்தைகள் வல்லின மெல்லின இடையின எழுத்துக்களை தொடங்குதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கசட தபர தா தா, அப்போது தா சீரீஸில் தீ இருக்கு இல்லையா, அப்போது திருத்தி. அடுத்து தபர பா பா, பா சீரீஸில் பெருக்கி. ஞன நமன மா இருக்கு இல்லையா, மதிக்கும். அப்போது தாக்கு அப்புறம்தான் பா, அப்புறம்தான் மா வரணும். உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தை முதல்ல வந்துடணும். அதே மாதிரி 1க்கு மேற்பட்ட உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வரிசையாக அரேஞ்ச் பண்ணணும். அ ஆ இ உ இந்த மாதிரி. அதே ஒரே சேமாக இருக்க உயிரெழுத்துக்களில் வார்த்தைகள் இருக்குது. இப்போ இன்பம், இனிப்பு இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம நா சீரீஸை பார்க்கணும். சரிங்களா? அடுத்து இன்பம் இனிப்பு அப்படின்னா இன்பம் இனிப்பு. அப்போது செகண்டாக இருக்க லெட்டர்ஸ் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அப்போது இங்கே அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ல இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும். அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகுது. எழுத்து ஒளி வடிவம் ஓலைச்சுவடி அவுகாரம். எழுத்து ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம். அடுத்த கேள்வி, தா என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் தருதல். தா என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் தருதல். கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கொடுத்தோர். நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் நடத்தல். தொழில் பெயர் அப்படின்னாலே தல் அல் அந்த சவுண்டில் தான் முடியும். நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் நடத்தல். அடுத்த கேள்வி, வருக என்ற இதோட வேர் சொல்லி அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருக என்ற சொல்லோட வேர் சொல் வா. வருக என்ற சொல்லுக்கான வேர் சொல் வா. பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இட்டதோர் தாமரை பூ, இதில் வினைச்சொல் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த வினைச்சொல்லுக்கான வேர் சொல் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வினைச்சொல் அப்படின்றது இட்டதோர். இட்டதோர் அப்படின்றது தான் வினைச்சொல். அதோட வேர் சொல் என்னது? இடு. இட்டதோர் என்ற வினை சொல்லுக்கான வேர் சொல் இடு. அடுத்த கேள்வி, வாருங்கள் என்ற சொல்லோட வேர் சொல்ல கேட்குறாங்க. வாருங்கள் என்ற சொல்லுக்கான வேர் சொல் வா. அடுத்து ஒரு பொருள் தரும் பரசொற்கள் கொழுந்து வகைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். துளிர், தளிர், குருத்து. கொழுந்து வகை துளிர், தளிர், குருத்து. அடுத்த கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயே குலைன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்லேயும் குலை கொடுத்துருக்காங்க. சில டைம் இப்படி நமக்கு அங்கேயே க்ளூ இருக்க மாதிரி கிடச்சிரும். அப்போ குலை வகைகளை குறிக்கும். கொத்து, குலை, தாறு, கதிர் அப்படின்னா கொலையாக தாறு.
தாருனா வாழை வந்து கொத்தாக இருக்கிறத தாருன்னு சொல்லுவோம் இல்லையா. கதிர்னா நெல் கதிரில் நிறைய மணிகள் இருக்கும், கொத்து கொத்தாக இருக்கும். ஸோ குலை குலையாக இருக்கும் அப்படி இல்லையா. ஸோ அப்போ குலை வகை. அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை கொடு கோடு போடாதே. அன்பை கொடு கோடு போடாதே. மற்ற ஆப்ஷன்லாம் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த வாக்கியம் முற்று பெறாது. அன்பை கொடுத்தல் ஓகே, ஆனால் கேடு நினைத்தல் போடாதே தப்பாக இருக்கு இல்லையா. அன்பைக்குன்னு கொடுத்து இங்கே தா நம்ம போடக்கூடாது, போடாதே. அதுவும் ஆப்ஷன் சியும் மேட்ச் ஆகாது. ஆப்ஷன் டி பாருங்கள், அன்பை கொடு போடாதே இப்படி கொடுத்துருக்காங்க. குரில் நெடில் வேறுபாடில் வார்த்தைகள் மேட்ச் ஆகலை இல்லையா. அப்போது அன்பை கொடு கோடு போடாதே. அடுத்து வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருகன்னு சொல்லியிருக்காங்க. 3 சுழி நா இருக்குது அப்படின்னா அந்த வானம் வெடி பட்டாசு இல்லையா. 2 சுழி நா இருக்குன்னா அந்த வானம் ஆகாயத்தை குறிக்கும். 3 சுழி நா உள்ள வானம் வெடி பட்டாசை குறிக்கும். 2 சுழி நா உள்ள வானம் ஆகாயம் வானம் இதை குறிக்கும். அடுத்து வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. வளிமண்டலம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. குண்டுலி வந்துச்சுன்னா காற்று. அடுத்து வழி அப்படின்றது நெறிமுறை இல்லையா. அடுத்த கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக் அப்படின்னு சொன்னால் காசோலை. செக் காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்ஃபார்மண்ட் அப்படின்னா தகவலாளர். தகவலாளர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. டிடி அப்படின்னா காசோலை இல்லையா. டிமாண்ட் டிராஃப்ட் காசோலை. சரி, செக்கு தான் காசோலை. டிடினா வரைவோலை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கரெக்டாக இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் மின்னணு வணிகம். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். அப்போ இதில் கரெக்டாக இருக்கிற ஒரு இணை எது அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். அடுத்து சந்திப்பில் இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். துணிப்பைகளை இப்போ அங்கே வரணும், எடுத்து செல்வேன் வரணும். கடைக்கு செல்லும்போது இங்கே வரணும். 3 இடங்களில் நம்ம சந்திப்பில் இல்லாமல் எழுதணும். கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். அடுத்து சந்திப்பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க. நம்ம கொஞ்சம் பார்த்து கொஷினை ப்ராப்பராக படிச்சுக்கணும். தென்னாடு விளங்குற திகழும் தென்தமிழ். மற்றெல்லாம் பாருங்கள். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழி. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி. ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழி. இங்கெல்லாம் நமக்கு சந்திப்பிழைகள் இல்லை. தென்னாடு விளங்குற இத்து வரணும் இல்லையா. திகழும் தென்மொழி இத்து வரணும், அங்கே வரலை. ஸோ ஆப்ஷன் பி தான் தப்பாக இருக்குது. சந்திப்பிழை உள்ள தொடர். அடுத்து கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னால், நவின்றால், பகர்ந்தால் இது எல்லாமே பேசுகிறத குறிக்கும். ஆடினால் அப்படின்றது வேறு ஒரு செயல் இல்லையா. சொன்னால், நவின்றால், பகர்ந்தால் இது எல்லாமே பேசுவதை குறிக்கும். அடுத்து பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாளிகேரம், காலம், கோழி இது எல்லாமே மரங்களோட வேறு பெயர்கள். ஆனால் வேரி அப்படின்றது மரங்களோட பெயர் கிடையாது. அடுத்து பொருந்தா சொல் இணையை சுட்டி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருந்தாத இணை சுட்டினா நெத்தி சுட்டி அப்படி சொல்லுவாங்க. சுட்டி நெற்றி கரெக்டு. குலை காது. மருதம் வைகரை. குறிஞ்சி அப்படின்றது நண்பகல் கிடையாது சரியா. அப்போ பொருந்தாத இணை குறிஞ்சி நண்பகல். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல். நீக்குதலோட எதிர்ச்சொல் சேர்த்தல். அடுத்து எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. படுகர் அப்படின்னா பள்ளம்னு அர்த்தம். அதற்கு எதிர்சொல் மேடு. படுகர் எதிர்சொல் மேடு. இரவலர் என்ற சொல்லுக்கான எதிர்சொல் புரவலர். இரவலர் என்ற சொல்லுக்கான எதிர்ச்சொல் புரவலர். அடுத்து சேர்த்து எழுதுக. பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாலூரும். பாலூரும். பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். அடுத்து சேர்த்து எழுதுக. நூல் கூட்டல் அகம் நூலகம். நூல் கூட்டல் அகம் நூலகம். சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க.
கூவல் என்று அழைக்கப்படுவது எது? வினாச்சொல் கேட்குறாங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எது? அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றது? பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றது? இல்லு கொடுத்துருக்காங்க நம்மளை குழப்பறதுக்காக. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுத்தல். மங்கா காய்களை வாங்கினாள் முடிஞ்சிருச்சு இல்லையா? அது இறந்த காலம். மங்கா காய்களை வாங்கினாள், இறந்த காலம். அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. இது முக்காலத்திற்கும் பொருந்தும். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது முக்காலம். அடுத்து காலத்திற்கேற்ற வினை முற்று கொண்டு நிரப்புக. மலர்விழி நேற்று மலர் நேற்று முடிஞ்சிருச்சு இல்லையா? மலர் அப்படிங்கும்போது பறிக்கிறது நம்ம சொல்ல முடியாது, கொய்தல் அப்படி தான் சொல்லணும். நேற்று அப்படின்றதுனால இறந்த காலத்தில் சொல்லணும். மலர்விழி நேற்று மலர் கொய்தாள். அதே ஆப்ஷன் சியில் கொய்வாள்னு இருக்குது. நாளைன்னு இருந்துச்சுன்னா கொய்வாள். நேற்று அப்படின்ற இருக்கனால நம்ம கொய்தாள் அப்படி தான் சொல்லணும். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். உற்றார் உறவினர். உற்றார் உறவினர். அடுத்த கேள்வி சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். தென்னம் கீற்று. தென்னம் கீற்று. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். நிலையம் அருகாமையிலுக்கு பதிலாக அருகில் சொல்லணும். அதே மாதிரி பால் அப்படின்றது குடித்து சொல்லக்கூடாது, பருகி. பால் பருகி கொண்டிருந்தான். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு அப்படின்றது பேச்சு வழக்கு தொடர். அதை நம்ம எழுத்து வழக்காக மாற்றணும் அப்படின்னா அம்மாவிடம் சொல். அம்மாவிடம் சொல். அடுத்து சொற்றொடரின் இறுதியில் கடைசியில் என்ன போடுவோம்? முற்றுப்புள்ளி இல்லையா? ஒரு தொடருக்கும் இறுதியில் நம்ம முற்றுப்புள்ளி தான் வைக்கணும். ஸோ சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். அடுத்து நிறுத்தற்குறியை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அந்தோ இயற்கை அழிகிறதே. உணர்ச்சி தொடர் ஆச்சரியக்குறி போடுறோம். அந்தோ இயற்கை அழிகிறதே. இரண்டுக்குமே நம்ம என்ன பண்ணணும்? ஆச்சரியக்குறி போடணும், உணர்ச்சிக்குறி போடணும். அடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. அதோட சிறப்பு பெயரை நம்ம மேற்கோள் குறிக்கொட்டு காட்டணும். அப்போது பிழையா நன்மொழி அப்படின்றத ஒற்றை மேற்கோள் குறியில் நம்ம போட்டிருக்கோம். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது. ஒரு ஃபுல் ஸ்டாப். சரிங்களா? அதை மட்டும் அந்த பர்டிகுலர் அந்த சிறப்பு பெயரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? மேற்கோள் குறி மூலம் காட்டணும். அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுக்கோட்டை, புதுகை. புதுக்கோட்டை, புதுகை. அடுத்த கேள்வி ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுச்சேரி அப்படின்னா புதுவை. புதுச்சேரி, புதுவை. புதுக்கோட்டை, புதுகை. அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக. சோழநாடு, சோநாடு. சோழநாடு, சோநாடு. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். வெதர் அப்படின்னா வானிலை. வெதர், வானிலை. கிளைமேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் தட்பவெப்பநிலை இல்லையா? அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர். சரித்திரம் அப்படின்றது பிறமொழி சொல். அதற்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வரலாறு. அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர். அடுத்து சரியான விடை வகையை தேர்ந்தெடுக்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்பது உற்றது உரைத்தல் விடை. கால் இப்போ வலிக்குது, அதனால விளையாட போல. ஸோ அப்போ அது உற்றது உரைத்தல் விடை. அதே கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உருவது கூறல் விடை. அடுத்தே இருக்கு பாருங்க. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. அடுத்த கேள்வி சரியான இணையை தேர்க. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? இந்த மாதிரி 2 ஆப்ஷன், ஏவா பியா, இதுவா அதுவா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது ஐய வினா. அதுதான் சரியான ஒரு இணை. அடுத்து பாருங்கள். நீ கடைக்கு செல்வாயா அப்படின்றது ஒரு ஏவல் வினா. நீ போறியா, நீ போ அந்த மாதிரி சொல்கிறது ஏவல் வினா. அடுத்து
உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா? உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படின்றது நம்ம அதை வாங்கி வச்சுக்கிறதுக்காக கேட்குறது, அது கொழல் வினா. அடுத்து கவிஞர் சுரதாவின் சிறுகதைகள் இருக்கிறதா? அது கொடை வினா. அப்போ இதில் சரியான இணை இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்றது ஐய வினா. அடுத்து கலைச்சொல் தருக. இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அடுத்து சம்மன் அப்படின்றது அழைப்பானை. அலுவல் சார்ந்த சொற்களில் சம்மன் அப்படின்றது அழைப்பானை. அடுத்து கலைச்சொற்கள் அறிதல். கிளீனர்னா துப்புரவாளர். கிளீனர் துப்புரவாளர். அடுத்த கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராமல் ஒரு நல்ல விஷயம் நடந்தது இல்லையா? பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராத நல் வாய்ப்பு. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது ஒரு பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்றது எவ்வகை தொடர் அப்படின்னா வருவித்தார் அப்படின்றது பிறவினை தொடர், மற்றவங்களுக்காக செய்யறது. பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் அப்படின்றது பிறவினை தொடர். அடுத்து கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது, இது எவ்வகை தொடர் அப்படின்னா செயப்பாட்டு வினை. இப்போது கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அதே நம்ம கமலா கவிதை படித்தாள் அப்படின்னா அது செய்வினை. கமலா கவிதை படித்தாள்னு இருந்துச்சுன்னா அது செய்வினை. கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது அப்படின்றது அது செயல்பாட்டு வினை. முடிஞ்சிருச்சு. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அது செயற்பாட்டு வினை வாக்கியம். கரெக்டாக இருக்குது. அப்துல் நேற்று வந்தான் செய்வினை வாக்கியம். நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதா உரை படித்தாள் அப்படின்றது செய்வினை வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை வாக்கியம். இதில் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை வாக்கியம். முடிஞ்சிருச்சு. பாசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. அதே ஆப்ஷன் பி பாருங்கள். அப்துல் நேற்று வந்தான், அவன் வரான் இல்லையா, அது தன்வினை தொடர்னு வரணும். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படின்றது செய்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை தொடர். மற்ற 3 ஆப்ஷன்ஸ்லேயும் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர், கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர், அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர் வரணும். அடுத்த கேள்வி, யானை புக்க புலம் போல என்ற உவமை கூறும் பொருள் என்னது? வீணாக்குவது. யானை புக்க புலம் போல அப்படின்னா வீணாக்குதல். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த பதில். இதற்கான கேள்வி நாம் அமைக்கணும். சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கேள்வி என்ன? சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். சரிங்களா? இந்த பேராகிராஃப்லேருந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸியான பார்ட் இது. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டையின் அதிக அளவில் என்ன இருக்குது? கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. குழந்தைகள்
டேஷ் இயன்ற உதவியை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அடுத்து குறள் கொடுத்துருக்காங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எப்போவுமே போல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது உவமை அணி. இதற்கு பதிலாக இது மாதிரி இது போல இது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது உவமை அணி. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. போல போலும் சொல்லியிருக்காங்களே, அப்போ இது உவமை அணி. அடுத்து ஒருமைப்பன்மை பிழை உள்ள தொடரை கண்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் நிலைத்திருக்கிறது, ஒருமையில் தான் சொல்லணும், அது கரெக்டாக இருக்குது. விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது, இதுவும் கரெக்டாக இருக்குது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர், இதுவும் கரெக்டாக இருக்குது. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தனர் அப்படின்னு வரணும். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தனர், இல்லை செய்தனர் அப்படின்னு வந்திருக்கணும். ஆப்ஷன் டி தான் ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடர். சரிங்களா? அக்ரிணையில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பெண்கள் அப்படின்றத நம்ம இருந்தனர் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. ஈன்று ஈன்று அப்படின்னா தந்தது. ஈன்று தந்தது. கொம்பு கிளை கொம்பு கிளை. கழித்திட மகிழ்ந்திட கழித்திட மகிழ்ந்திட. அதிமதுரம் மிகுந்த சுவை அதிமதுரம் மிகுந்த சுவை. ஈன்று தந்தது, கொம்பு கிளை, கழித்திட மகிழ்ந்திட, அதிமதுரம் மிகுந்த சுவை. அடுத்த கேள்வி சொல் பொருள் பொறுத்துக. முகில் அப்படின்னா மேகம். முகில் மேகம். சேகரம் கூட்டம் சேகரம் கூட்டம். வாகு சரியாக வாகு சரியாக. விண்ணம் சேதம் விண்ணம் சேதம். முகில் மேகம் சேகரம் கூட்டம் வாகு சரியாக விண்ணம் சேதம். அடுத்து சரியான பொருளை அறிக. வெர்பு அப்படின்னா மலை. வெர்பு மலை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம் எது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னா வாரா. வாரா தான் ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து ஒரு ஓர் நிறைவு செய்க. அது ஓர் இனிய பாடல். உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகுதுனாலே நம்ம ஓர் யூஸ் பண்ணணும். அது ஓர் இனிய பாடல். அடுத்து பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை தொடர்? கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது ஒரு கட்டளை தொடர். அடுத்து சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது. அடுத்து சொற்களின் கூட்டு பெயரை எழுதுக. நெல் வயல். நெல் வயல். அடுத்த கேள்வி பொறுத்துக. வாழை கச்சல். வாழையோட பிஞ்சு இருக்கு இல்லையா, அதை நம்ம கச்சல் அப்படின்னு சொல்லுவோம். வாழை கச்சல். வெள்ளரி பிஞ்சு. வெள்ளரி பிஞ்சு. பணம் குறும்பை. பணம் குறும்பை. மா வடு. எல்லாமே இளமை பெயர்கள். வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பண குறும்பை, மா வடு. வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பணம் குறும்பை, மா வடு. அடுத்த கேள்வி சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர். புல் அப்படின்னா கூட்டப்பெயர் என்னது? புற்கள். புற்கள். அடுத்து இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எதுனா பொதிகை மலை. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை பொதிகை மலை. அடுத்த கேள்வி குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் செங்கீரை. குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் செங்கீரை. அடுத்த கேள்வி வற்றல் தின்றான். இது என்ன பெயர் அப்படின்னா தொழிலாகு பெயர். வற்றல் தின்றான் அப்படின்றது தொழிலாகு பெயர். அடுத்த கேள்வி சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம்.
அடுத்த கேள்வி, சரியான கலைச்சொற்களை தேர்ந்தெடுக்க. அக்ரோனோமி அப்படின்னா உளவியல். அக்ரோனோமி உளவியல். அடுத்து கூற்று காரணம் சரியா தவறான்னு சொல்லணும். கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலி எழுத்துக்கள் என்பர். கரெக்டு. தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொலிகள் என்பர். காரணம் என்னது, காங்யா சா நா பாமா தானா ஆகிய 8 மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணம்